வெல்கம் பேக் டு ஐபிசி தமிழின் ஆரோக்கியமே அழகு a wellness show. இப்போ நம்மளோட இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்ட் பியூட்டி செக்மெண்ட்க்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம கத்துக்க போற லெசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹேர் எக்ஸ்டென்ஷன். நார்மலா இருக்கிற ஹேரை எப்படி அழகா எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுன்னு நம்ம பியூட்டிஷியன் வசந்தரா சொல்லி தர போறாங்க. இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணோம், வாங்க பார்க்கலாம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஆரோக்கியமே அழகு நிகழ்ச்சியில பியூட்டி செக்மெண்ட்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ். நிறைய பேருக்கு முடி ரொம்ப குறைவா இருக்கு, கீழே பார்க்கும்போது ஒரு எலிவால் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன செய்யலாம், பெர்மனண்டா என்ன சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. உங்களுக்காகவே ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ். இப்போ சுபாவோட ஹேர் வந்து கொஞ்சம் தின்னாக தான் இருக்குது, கீழே எஸ்பெஷலி கொஞ்சம் தின்னாக தெரியுது. அதனால இப்போ அவங்களுடைய ஹேர் கலர்லேயே உள்ள ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் எப்படி வைக்கிறோம் அப்படின்றத பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுடைய ஹேரை நல்லா கோம் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் செக்ஷன் பிரிக்கிறோம். பாதி அளவு ஹேரை பிரித்து மேலே தனியாக கிளிப் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த உள்ளே இருக்கிற ஹேரில் தான் நம்ம இந்த எக்ஸ்டென்ஷன்ஸை வைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் ஹேர் எடுத்து இந்த மாதிரி ஒரு டிஸ்க்குள்ளே நம்ம ஹேரை போடுறோம். போட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக 2 கிளிப் போடுறோம். இப்போ இந்த ஹேரில் தான் நம்ம ஹேரை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். அதனால் ஒரு சின்ன அளவு ஹேர் எக்ஸ்டென்ஷன் எடுக்கிறோம். எடுத்து ஹேரோட சேர்த்து அதை இன்ஃப்யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஹேரில் உள்ள இந்த கெரட்டினை நான் இப்போ மெல்ட் பண்ணுறேன். கெரட்டின் மெல்ட் ஆகும்போது ஈஸியாக நம்ம ஹேரோட அதை இன்ஃப்யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ அதை மெல்ட் ஆன கெரட்டினை எங்கள் ஹேரோட சேர்த்து வச்சு நல்லா அதை ப்ரெஸ் பண்ணிடுறோம். நல்லா ஹார்டாக ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ நல்லா அந்த கெரட்டினை மெல்ட் பண்ணியிருக்கோம். மெல்ட் பண்ணி அவங்களோட ஹேரோட சேர்த்து அதை இன்ஃப்யூஸ் பண்ணுறோம். நல்லா ரோல் பண்ணிவிட்டு எடுக்கும்போது அவங்களுடைய ஹேரோட சேர்த்து அந்த எக்ஸ்டென்ஷனும் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக. இப்போ அதை இழுத்தாலும் வராது. இதே மாதிரி நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் ஒன்று ஒன்றா அவங்களுடைய ஹேரில் போடலாம். அப்போ ஹேர் பார்க்கும்போது நல்லா திக்காக இருக்கும். அடுத்த ஒரு சின்ன செக்ஷன் இங்கேயே எடுத்துக்கிட்டோம் பக்கத்துலேயே. ஏன்னா இந்த லைனில் சின்ன சின்னதாக நம்ம போடலாம். இது கெரட்டின் ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ். எந்த அளவில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு இந்த அளவில் இந்த டிஸ்கை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி இதில் கெரட்டின் இருக்குது. கெரட்டினை நம்ம மெல்ட் பண்ணுறோம். கெரட்டின் நல்லா மெல்ட் ஆனதுக்கு பிறகு அவங்களுடைய ஹேரோடு சேர்த்து அதை இன்ஃப்யூஸ் பண்ணுறோம். ஹேருக்கு அடியில் வச்சுட்டு நல்லா ரோல் பண்ணி நாட் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணுறோம். இன்னொரு எக்ஸ்டென்ஷன் ரெடி.
ஸோ எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ், அதுவும் இது ரியல் ஹேர், அவங்களுடைய ஹேர் மாதிரியே கலரில் உள்ள உண்மையான முடி இது, அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஸோ இப்படி நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் போட போட அவங்களுடைய ஹேர் லாங்காகவும் திக்காகவும் மாறும். இன்னொரு எக்ஸ்டென்ஷன் பார்க்கலாம். அடுத்து ஒரு சின்ன அளவு ஹேர். எக்ஸ்டென்ஷனை ஃபஸ்ட்டு மேலே உள்ள கெரட்டினை மெல்ட் பண்ணிக்கலாம். ஹேரோடு சேர்த்து நல்லா ப்ரெஸ் பண்ணி ரோல் பண்ணிக்கிறோம். மேலும் இன்னும் நல்லா அது படியணுன்றதுக்காக ப்ரெஸ் பண்ணுறோம் மேலே. ஹேருக்கு எந்த விதமான டேமேஜும் கிடையாது. அவங்களுடைய ஹேரோடு சேர்த்து நல்லா ரோல் பண்ணும்போது இப்போது அடுத்த எக்ஸ்டென்ஷனும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி ஒரு 10 எக்ஸ்டென்ஷன் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ஹேர் ரொம்ப அழகாக தெரியும். ஸோ இப்போ எல்லா எக்ஸ்டென்ஷன்ஸும் அவங்களுடைய ஹேரில் போட்டாச்சு. இப்போ எடுத்துகிட்டு நம்ம கோம் பண்ணி பார்க்கும்போது நல்லா திக்காக வால்யூமாக தெரியும் அவங்களுடைய ஹேர். இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன்ஸ் செஞ்சவங்களுக்குன்னே இந்த ப்ரஷ் இருக்குது. இந்த ப்ரஷ்ஷால் தான் நம்ம அதை கோம் பண்ணணும். இப்போ இந்த இடத்துலையே பாருங்கள் எவ்வளோ வால்யூமாக இருக்குது ஹேர்னு. போதுமான அளவுக்கு அவங்களுக்கு போட்டிருக்கோம். இப்போ வேண்டான்னா, இவ்வளோ லெங்த் வேண்டான்னா நம்ம லெங்த் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். பட் நல்லா அடர்த்தியாக அவங்களுக்கு நல்ல வால்யூமும் கிடச்சிது. இது வரையில் தான் இருக்குது அவங்களுடைய ஹேர். இது எல்லாமே எக்ஸ்டென்ஷன்ஸ். ஸோ இப்போ பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் போடும்போது கூட நல்லா திக்காக தெரியுது. இப்போ அவங்களுடைய ஹேரை நம்ம பார்க்குறோம் எவ்வளோ திக்காக நல்லா வால்யூம்னஸ்ஸாக இருக்குது, லெங்க்த்தியாகவும் இருக்குது. இவ்வளோ லெங்த் வேண்டான்னா கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படியே தான் இருக்கும், அது ஈஸியாக வராது. வேணும்னா நம்ம அதை எடுக்கலாம், ரொம்ப ஈஸி. போடுறது எவ்வளோ ஈஸியோ அதே மாதிரி தான் எடுக்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் அது கண்டிப்பாக அதுக்கான ஷாம்பு கண்டிஷ்னர்லாம் யூஸ் பண்ணணும். அதுக்கான ப்ரஷ், இந்த ப்ரஷ் மாதிரியான ப்ரஷில் தான் கோம் பண்ணணும். ரொம்ப நார்மலாக இருக்கிற ப்ரஷ்லலாம் கோம் பண்ணால் அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் கொஞ்சம் லூஸ் ஆகலாம். பட் போடுறதும் ஈஸி, எடுக்கிறதும் ஈஸி. ஹேர் நல்லா திக்காக வால்யூமாக தெரியும். இந்த நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்தில் சுபாவோட ஹேர் நம்ம பார்த்துருந்தோம். கீழே ரொம்ப மெல்லிஸாக இருந்தது. இதுக்கு என்ன செய்யலாம், பெர்மனெண்ட்டான ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்காக ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் செஞ்சுருந்தோம். ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப அழகாக தெரியுது. இப்போ பார்க்கும்போது எல்லாருக்குமே ஆசை வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடில் மீண்டும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது வசுந்தரா. என்ன நேர்களே, ஹேர் எக்ஸ்டென்ஷன் எப்படி வந்து ஒரு சின்ன டெக்னிக்கல் ப்ராசஸ் மூலியமா பண்றதுன்னு கத்துட்டு வந்திருப்பீங்க. இதுல நிறைய டவுட்ஸ் இருந்திருக்கும். இது எப்படி பண்றது, கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் இருந்திருக்கும். அது எல்லாமே இன்னைக்கு தீர்த்து வச்சிருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த செக்மெண்ட்டை நாங்க முடிக்கிறோம். இந்த எபிசோடும் ரொம்ப ஜாலியாவே இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. நாளைக்கு எபிசோட்லயும் 3 டிஃபரெண்ட் செக்மெண்ட்ஸோட 3 டிஃபரெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸோட உங்களை வந்து நான் மீட் பண்றேன். Until then, it's me VJ Aishu signing off. இது IBC தமிழின் ஆரோக்கியமே அழகு, a wellness show.